Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு class 16ல வந்து நம்ம engagement theme தான் பார்க்க போறோம். கோனை வந்து நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி தீமா இருக்கட்டும் இல்ல மெஹந்தி நார்மலா டிரா பண்ணும்போதும் கூட நம்ம வந்து ஒரு டிசைன் டிரா பண்ணிட்டு நம்ம கோனை எடுக்கும் இல்லையா எடுக்கும்போது அத வந்து அந்த டிப்ல உள்ள எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிரணும் டிஷ்யூ வச்சோ இல்ல வேஸ்ட் கிளாத் வச்சோ நம்ம வந்து அதுல உள்ள எட்ஜஸ்ல உள்ளத வந்து நம்ம க்ளீன் பண்ணிரணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டார்க் ஷேடிங் கொடுக்கும்போது ஒரு சிங்க் கோனோ இல்ல நார்மல் கோன் வந்து வச்சுக்கணும் பிரைடுக்கு யூஸ் பண்ணும்போது சிங்க் கோன் யூஸ் பண்ண கூடாது பட் அதோட டிப் பெரிய டிப்பா இருக்குறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப ஈஸியா நம்ம ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டைமும் சேவ் ஆகும் இப்போ நம்ம வந்து சின்ன மினிமம் டிப் வச்சு இப்போ 0.5 0.38 அந்த மாதிரி டிப் வச்சு நம்ம போடும்போது அது ஃப்ளோ வந்து கொஞ்சம் தின்னா தான வரும் நமக்கு சோ அப்ப யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி ஆகும் நம்ம எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் ஒரு லிமிட்ல தான் அது வரும் இதே இது நம்ம பெரிய டிப்பா இருக்குறத வச்சு நம்ம ஃபில் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்கேஜ்மென்ட் தீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிங் யூஸ் பண்ணுவோம் ஒருத்தங்களுக்கு வந்து ரிங் போடுற மாதிரி நம்ம டிரா பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி இல்லனா அவங்களோட நேம் and engagement டேட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம மெஹந்தி கிளாஸ் எதனால அட்டெண்ட் பண்றோம் அப்படினா நம்ம மெஹந்தி எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்றதுக்கும் and எப்படி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்ற பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாலே போதும் அதுக்கு அப்புறம் என்ன டிசைன் வந்து நமக்கு ஒரு போட்டோ பார்த்தா கூட நம்ம வந்து ஓகே இந்த பிக்சர் பார்த்தாலும் நான் வந்து வரைஞ்சிருவேன் அப்படி நமக்கு ஒரு ஹோப் வரும் இல்லையா சோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் and இப்போ சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா என்கிட்டயும் நானும் கிளாஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படி நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லலாம் பட் ஹேண்ட் பிராக்டீஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம கையில போட முடியும் சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணி நீங்க இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க வந்து நல்ல ப்ராப்பரா சில பேர் வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து பிக்சர் சென்ட் பண்றீங்க அது அந்த அளவு நீட்டா இருக்க மாட்டேங்குது அந்த டிசைன் போட்டுருக்கீங்க இப்போ லோட்டஸ் போடுறீங்க அப்படினா அது லோட்டஸ் மாதிரியே தெரியல ஒரு V மாதிரி அந்த மாதிரி சும்மா தான் போடுறீங்க நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் பட் நீங்க வந்து ஹேண்ட் பிராக்டீஸ் இருந்தா தான் நாளைக்கு மத்தவங்களுக்கு போட முடியும் அவங்க கிட்ட நான் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க earn பண்ண முடியாது உங்க ஹேண்ட் பிராக்டீஸ் இருந்து நீங்க நீட்டா போட்டா தான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு போட முடியும் நீங்க வந்து ஒரு வர்க் பண்ண முடியும் ஹேண்ட் பிராக்டீஸ் உங்களுக்கு வந்துருச்சுனா எந்த டிசைனால போட்றேன் அப்படினீங்கனா அவங்க வந்து இப்போ ஒரு பிரைட் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஓன் டிசைன் போடுங்கன்னு ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க பட் 80% என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்து வச்சிட்டு சிஸ்டர் இத போடுங்க அப்படி சொல்லிட்டு தான் அவங்க வந்து கேட்பாங்க சோ நீங்க அந்த பிக்சர் பார்த்தா போட முடியும் நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த குறிப்பிட்ட டிசைன்ஸ் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிருப்போம் பட் இத தாண்டி நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க வந்து பிக்சர்ஸ்ல காட்டும்போது நம்ம வந்து போடுறதுக்கு தயாரா இருக்கணும் இல்ல இந்த டிசைன்ஸ் தான் நம்ம பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த டிசைன் மட்டும் தான் என்னால போட முடியும் அப்படிን கிடையாது நீங்க ஹேண்ட் பிராக்டீஸ் இருந்துச்சுனா என்ன டிசைனால அவங்க கொடுத்தாலும் நீங்க வந்து அத பார்த்ததுமே உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும் சோ அந்த மாதிரி நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா மிக்ஸாலஜி கோர்ஸும் கண்டக்ட் பண்றோம் சோ உங்களுக்கு மிக்ஸாலஜி கிட் and மிக்ஸாலஜி கிளாஸ் டீடைல்ஸ் எதுவும் தேவைப்படுச்சுனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க இப்போ இந்த 30 அந்த மாதிரி நான் எழுதுறேன் இல்லையா மெஹந்தியை வச்சு
ஸோ இந்த டேட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டேட் ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ சில பேர் மேரிடாக இருக்கலாம், இல்லை சில பேர் உங்கள் பர்த்டே டேட் ஆஃப் பர்த் எழுதலாம், இல்லை மேரேஜ் டேட் ஆஃப் பர்த் எதுனாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போடும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச டேட்டை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, சிஸ்டர் கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்க்ரீனில் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றத. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில கிளிப்பிங்ஸ் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆஃப் ஆகிடுது. அது நான் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து நான் வரைஞ்சிருக்கதை பார்த்து அப்படியே ட்ரா பண்ணுங்கள். நான் போட்டிருக்க டேட்டு மந்த்து இதுதான் போடணுன்னு இல்லை, அது போடணுன்னா போடலாம், உங்கள் இஷ்டம்தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன டேட்டு மந்த்து இயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.